பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தரிடத்தில், அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தகப்பன் விற்பன் செய்ய அவர்கள் இப்படியாய் பாடுவார், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன், நான் வாசலில் காத்திருப்பேன். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். வேறிடத்தில் நான் 1000 நாள் வாழ்வதை விட பெரிய மாளிகையிலே, பெரிய அரசு சபையிலே, எந்த இடங்களாக இருந்தாலும் உமக்கு நிகரான இடம் ஒன்றுண்டோ ஆண்டவரே? உமக்கு நிகரான இடம் எங்கே இருக்கிறது? நீர் பெரியவர், நீர் மகா விசாலமானவர், நீர் அற்புதம் செய்கிறவர். நான் கோடி கோடியாய் பெரிய மாளிகையிலே இருந்தாலும் அற்புதம் என்பது யாரிடத்தில் இருக்கிறது? அது உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் அல்லவா குருடர்களை கண் பார்வை அடையச் செய்தீர். நீர் அல்லவா முடவர்களை எழும்பி நடக்கச் செய்தீர். நீர் அல்லவா குஷ்டரோகிகளை குணப்படுத்தினீர். நீர் அல்லவா 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவள் உன்னை தொட்ட போதிலே குணமாக்கினீர். யாராலே அது முடியும் ஆண்டவரே? ஆகையினாலே தான் அற்புதங்கள் செய்யும் உம்மை விட்டு வெறும் பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் நாங்கள் அடித்துக்கொள்வது ஏனோ? அப்படி அடித்துக்கொள்கிறவர்கள் அவருடைய பாவத்திலே அவர்கள் போகட்டும், நமக்கு அது தேவையில்லாத வார்த்தைகளாக இருக்கிறது. அப்பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையிலே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அல்லேலூயா. அவருடைய மகிமை எத்தனை பெரிய மகிமை, எத்தனை பெரிய அற்புதம், எத்தனை பெரிய அதிசயம். ஒவ்வொருவரும் அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் உலகத்தில் தேவன் செய்யாத அற்புதங்கள் இல்லை. ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸிலே ஒரு மனிதன் ஜெயிக்கிறார், 2 பேர் ஸ்போர்ட்ஸிலே பெரிய உலக அளவிலே ஜெயிக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் இருவருமே அந்த கிரவுண்டிலே முழங்கால் படிட்டு, தேவனே இது நீர் செய்த காரியம், நீர் செய்த அற்புதம் என்று முழங்கால் படிட்டு ஆண்டவரை வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தேவன், கேட்கிறதை கொடுக்கிறவர். அந்த நாளிலே ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு இடத்திற்கு, நீ போய் போர் செய், நான் உனக்கு அது ஜெயமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மனிதன் என்ன சொல்லியிருக்கிறான்? ஆண்டவரே, நான் மாட்டுத்தோலை ஒரு புல்லின் மேலே போர்த்துகிறேன், எல்லா இடங்களிலும் பனி பொய்ய வேண்டும், ஆனால் அந்த மாட்டுத்தோலின் மீது மட்டும் பனி பொய்யக்கூடாது. அப்படி இருந்தால் நான் உம்மை நம்பி போகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். தேவன் அப்பேற்பட்ட அதிசயத்தை, சுற்றிலும் பனிமூட்டம் நிறைந்து பனிகள் பொய்ந்து ஆறாமல் கிடக்கிறது, ஆனால் அந்த தோளின் மேல் ஒரு துளி பனியும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். அப்படியும் அவன் நம்பாமல் மறுநாள், ஆண்டவரே, இன்று மாட்டுத்தோளின் மேல் மாத்திரம் பனி பெய்ய வேண்டும், சுற்றி எங்கும் பனி இருக்கக்கூடாது என்று அவன் மறுபடியும் கேட்டிருக்கிறான். மறுபடியுமாய் தேவன் அந்த விண்ணப்பத்தை, ஜெபத்தை
ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் மறுபடியும் சுற்றிலும் காய்ந்து போய் கிடந்து அந்த தோளின் மீது மாத்திரம் பணியிருப்பதை கண்டான். அப்பொழுது முழுமூச்சாய் இறங்கி ஒரே ஒரு மனிதன் லட்சோப லட்ச மக்களை கொன்று போடும்படி அவன் விஸ்தாரித்து கொண்டு இருந்தான். ஜெயம் கர்த்தருடையது. அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும். ஜெயம் கர்த்தருடைய ஜெயம். அவர் செய்கிறதான கிரியைகளுக்கு, அதிசயங்களுக்கு, அற்புதங்களுக்கு முடிவராது. அல்லேலூயா. அதனாலே அருமை சகோதரிகளே, பல அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளையும் இருக்கிறார். நாம் இந்த சபையை இந்த மாத இறுதிக்குள் கட்டியாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை. உங்களால் காணிக்கை கொடுக்க இயலும் என்று சொன்னால் துரிதமாய் அதை கொடுத்து சபைக்கு உதவும்படியாக உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் மண்டைக்கு வருகிறப்பா தகப்பனே, முதலாவது பள்ளிக்கு செல்லுகிற சிறு குழந்தைகள் எந்தவித ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி வீடுகளுக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், அவர்களும் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே கொளுத்து வேலைகள், கல்லுகள் மேலே விழுந்து விடுகிறது, சிமெண்ட் மூட்டை போட்டுக்கொள்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை தப்பிவித்து பத்திரமாக வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அவங்களே கஷ்டப்படுறவங்க, அவங்க ஏதாவது போட்டுக்கிட்டு உடஞ்சி கிடிஞ்சி அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாதபடி அவர்கள் பரிதப்பிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பைக்கிலே வேலைக்கு வெகு தூரம் செல்லுகிறவர்கள் எந்தவித விபத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாதபடி அவளை காத்து வழி நடத்துங்க. வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்க, எல்லா வியாதிஸ்தர்களையும் குணப்படுத்துங்க. திருமணமாகாத தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நல்ல இடங்களிலே நல்ல வரன்களை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளையில்லாத சகோதரிகளுக்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் ஆக்கி வச்சுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முதியோர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை துரத்தி விட்டு அவர்கள் திக்கற்றவர்களாய் கிடக்கிறார்கள். அவர்கள் திக்கானவர்களாய் நீரே அவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்ய வேண்டும் ஆக்கி வச்சுக்கிறோம். எல்லா அலுவலர்களும் ஆண்டவரே, மன ட்ரஸ்டினாலே ஆண்டவரே அப்படியாய் அதிகமாய் அவர்களுக்கு மனச்சுமை ஏற்படுகிறது. அந்த சுமைகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டுமாய் ஆண்டவரே, அந்த 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 வார்த்தைகள், அவர்கள் பெரிய அதிகாரிகள் பேசுகிற வார்த்தைகளுக்கு அவர்கள் கொஞ்சமும் ஆண்டவரே கலங்கி போகாமல் கர்த்தருடைய பார்வையிலே நலம் பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.